மொறுமொறுன்னு டேஸ்டியான காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காரா பூந்தி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கப் நிலக்கடலை. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம சேர்த்த உப்பு மிளகாய் தூள்லாம் எல்லா பக்கமும் நல்லா பரவும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நான் 1/4 கப் தண்ணி சேர்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. மாவு பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். கட்டிலாம் எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கடைசியாக 1 பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் வாணலி வச்சுட்டு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு லேசாக தேய்ச்சி விடுங்க. கீழே முத்து முத்தாக வந்து விழுகுது பாருங்கள். ரொம்ப வேகமாக தேய்க்காம பொறுமையாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வெளியில் வந்து விழுகும். அப்போ தான் நல்லா சின்ன சின்னதாக பூந்தி சூப்பராக கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால பூந்தி பொரியறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. எண்ணெயில் சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நுரையெல்லாம் அடங்கி வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பூந்தி பொரிக்கிற கரண்டி இருந்தால் அதுலேயும் நீங்கள் பூந்தி பொரிச்சு எடுக்கலாம். அது இன்னும் நல்லா வசதியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம பூந்தி மாவை தேய்க்கணும். எண்ணெய் கம்மி சூடாக இருக்கும்போது தேய்ச்சோன்னா பூந்தியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி மாவு தேய்ச்சதுக்கப்புறம் ஜல்லிக்கரண்டியோட பின்பக்க மாவை வலிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த பேட்ச் போடும்போது நல்லா முத்து முத்தாக மாவு வந்து விழுகும். மாவு கரைக்கிற பக்குவம், எண்ணெயோட சூடு, இது ரெண்டும் கரெக்டாக இருந்தாலே பூந்தி ஈஸியாக செஞ்சிடலாம். மாவு கரைச்சிட்டோன்னா 10 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு பூந்தி செஞ்சிடலாம். ஏன்னா பூந்தி பொரியறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும். இப்போ நல்லா கிறிஸ்பாக பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் பூந்தி செஞ்சு எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயிலேயே 1/4 கப் அளவுள்ள நிலக்கடலை சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நிலக்கடலை எண்ணெயில் பொரியும் போது ஒரு சிலது வெடிக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நிலக்கடலையும் நல்லா செவந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இதை வெளியில் எடுத்துக்கிறேன். எண்ணெயெல்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலையும் உறிஞ்சிரும். அதே எண்ணெயிலேயே கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தி கூடையே வறுத்த நிலக்கடலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பூந்தி செய்யும் போதும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய் தூள் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்க்கும் போது காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் மிளகாய் தூள் சேர்க்குறோம். மொறுன்னு நல்லா டேஸ்டியான காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூந்தி கூட நிலக்கடலை கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான இந்த காரா பூந்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.